செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். என்னன்னா, ஒரு காதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கேட்டுட்ட பிறகு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த பசி தீர்ந்த பிறகு அவங்களோட வயிற்றுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. பார்த்தா இந்த வந்தே மாதரம் 150 வருஷம் முடிஞ்சிருக்குன்றத சொல்லிட்டு ஒரு பாராட்டு விழா போயிட்டுருக்கு. அதில் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்ருந்தாரு. கேட்டுட்டு இருந்தேன் ஒரு 7 நிமிஷம். இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாரதியை பற்றி பேசியிருந்தார் அவர். என்னோ ஸ்பீச் அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு. அப்புறம் தான் யோசிக்கும் போது நமக்கு தெரிஞ்சே நிறைய தப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா தமிழ் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை இங்கிலீஷில் எழுதிட்டுருக்கோம். அந்த தங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எழுதிட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தெரியுங்களா? நாளடைவில் எனக்கும் ஒரு சில நேரத்தை நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுங்களேன். நான் அந்த டெய்லி கணக்கு எழுதுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் எழுதிட்டுருக்கேன். ஒரு சில நேரத்தில் எனக்கே ஒரு பதட்டம் உள்ள வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா, தமிழ் எழுதும்போது ஒரு சில நேரத்தில் கை வரமாட்டேங்குது. நம்ம மறக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் சரி, என்னோடய கையெழுத்து நான் தமிழில் தான் போட்டுட்ருக்கேன். இங்கிலீஷில் நான் போட மாட்டேன். அது என்னென்னா எனக்கு 2 பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழமாக என் மனசில் பதிஞ்சது என்னென்னா ஒரு மாமா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் கூட மறைமலை நகரில் வேலைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் ஒரு ப்ளம்பிங் ஒர்க்குக்காக. அப்போ அவரோட ஒரே ஒரு பேச்சு மட்டும் எனக்கு உள்ளே அவ்வளோ அழகாக பதிஞ்சிச்சு. மெல்ல மெல்ல செய்ப்பா அப்படின்னாரு. அந்த மெல்ல மெல்ல செய்ப்பா அப்படின்றது நம்ம போகிற போக்கில் பொறுமையாக செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல செய்ப்பா அப்படின்னும் போது எனக்கு ஆழமாக உள்ளே போயிட்டு உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ஏன்னா அவர் பேசின அந்த உச்சரிப்பும் சரி, தமிழும் சரி அவ்வளோ அழகாக பேசுவார் அவர். அதுக்கு முன்னாடி என்னோடய தாத்தா அவரோட கையெழுத்து அழகாக தமிழில் பட்டார். நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு தமிழ் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது எனக்கு. சரிங்களா? அப்போது நான் ஒரு ஜிம்மில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஜிம்மில் ட்ரைனராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் யார் வராங்க, யார் யார் போகிறாங்க, நான் தான் போய்ட்டு முதல்ல போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்போ நம்ம உள்ளே போகும்போது அந்த வருகை பதிவேடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லெஜர்னு சொல்லுவாங்க. அதில் கையெழுத்து போடணும். யார் யார் வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தானே சிசிடிவி கேமராலாம் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போது என்னோடய பேரை தமிழில் கையெழுத்து போட்டு போவேன். அங்கே பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க இல்லைங்களா ஜிம்முக்கு. எல்லா நாட்டில் இருக்கவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லா மொழி பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் தான் கையெழுத்து போடுவாங்க. இதில் ஒரு சௌராஷ்டிரா லேடி, அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு லேடி, இவங்க 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்க ரெகுலராக பார்க்குறாங்க. ஏன்னா என்னோடய கையெழுத்து முதல்ல இருக்கும், தமிழில் இருக்கும். அவங்க கேட்குறாங்க அந்த இன்னொரு லேடிக்கிட்ட. நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ட்ரைனர்னு தான் சொல்லுவாங்க என்ன. அந்த ட்ரைனரோட கையெழுத்து மட்டும் வேறு மாதிரி இருக்கே, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த தெலுங்கு விமன் சொல்கிறாங்க. தெலுங்கு ஆனால் தமிழ் பேசுவாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க. ஆனால் சௌராஷ்டிரா லேடி அவங்களோட லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் தமிழில் கையெழுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள், அன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, மறுநாள் இப்போ நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, யார் யார் வந்திருக்காங்க, போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சௌராஷ்டிரா லேடி அவங்களோட கையெழுத்தை சௌராஷ்டிராவில் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அந்த தெலுங்கு லேடி அவங்களோட தெலுங்கில் போட்டிருக்காங்க. இப்போ நான் அன்றைக்கி விட்டுட்டேன். அடுத்த நாள் நான் அந்த அவங்கக்கிட்ட கேட்ட பிறகு என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இது பிடிச்சிருக்குங்க, எங்களோட லாங்குவேஜில் கையெழுத்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு ஊன்றுகோலாக நான் இருந்தேன் அப்படின்னும்போது எனக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இங்கே நம்ம முன்னெடுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லை. சரிங்களா?
முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தாய்மொழியை நேசிங்க. உங்களோட தாய்மொழியில் வந்து கையெழுத்து போட பாருங்கள். அது வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை அவங்க போட்ட போதுக்கு வந்து சொல்ல ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, எங்கள் தாய்மொழியில் கையெழுத்து போடும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க அப்படின்னாங்க. நம்ம தாய்மொழியை நம்ம நேசிக்கிறோம்.